கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம 7வது தந்திரத்துக்கு வந்துட்டோம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நெறைய சாங்ஸ் வந்து பார்த்து அதில வந்து அ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு மேட்சா இருக்கக்கூடிய, அதே சமயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சாங்ஸ மட்டும் தான் நான் செலக்ட் பண்றேன். அப்ப அதுக்கு வந்து நான் படிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அ 50லேருந்து ஒரு 100 சாங் படிக்கும்போது தான் எனக்கு வந்து எது எது மேட்ச்ன்னு தெரியும். அது வந்து மார்னிங் பாசிபிள் இல்ல அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அதனால நான் இப்ப எல்லாம் முந்தின நாளே வந்து உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீட் பண்றேன். ஸோ ரீட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி வைப்பேன் நானு. செலக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல போட்டு வைப்பேன். ஆனா என்ன நடக்கும்னா, அ அடுத்த நாள் காலையில வந்து நான் அத பார்க்கும்போது, நான் செலக்ட் பண்ண பாதி சாங்ஸ் வந்து தேவையில்லன்ற மாரி எனக்கு தோணும். இந்த சாங்ல அப்படி சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லையா? ஆல்ரெடி தான் இத பத்தி நம்ம நெறைய சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு 10 சாங் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த 10 சாங்கும் நான் சொல்ல மாட்டேன். அதிலருந்து ஒரே ஒரு சாங் தான் வந்து எனக்கு வந்து இன்ட்யூஷன் வரும். இந்த சாங்க பத்தி மட்டும் தான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் போட்டு வச்சிருந்த 10 சாங்குமே தேவையில்லன்ற மாரி இருக்கும். தேவையில்ல இந்த மீன்ஸ் இன்னைக்கு அத சொல்ல வேண்டாம். அதெல்லாம் விட்டுரு. நீ இத சொல்லு அப்படின்னு சொல்ற மாரி. அதாவது என்னன்னா, நீ யாரு அதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு? எனக்கு தெரியும். என்ன சாங் வந்து இந்த குரூப்ல வந்து போடணும். எந்த சாங் வந்து பீப்பிள்க்கு ரீச் பண்ணணும்னு எனக்கு தெரியுன்ற மாரி, நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சதையும் இறைவன் வந்து ஃபில்டர் பண்றாரு. அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு. ஏன்னா நேத்து இருக்கிற உணர்வு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற உணர்வு வேற மாரி இருக்கு. நேத்து நான் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அது வந்து இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற தோன்ற மாதிரி காட் பண்ணும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. இது எல்லாமே வந்து உங்கள கடவுள் வந்து சூஸ் பண்ணி உங்களையும் அவர் தான் சூஸ் பண்றாரு. என்னையும் அவர் தான் சூஸ் பண்றாரு. இந்த சாங்கையும் அவர் தான் சூஸ் பண்றாரு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கூட அவர் தான் சொல்ல வைக்கிறாரு. நான் எதுக்கும் இதெல்லாம் பிளான் பண்றதே கிடையாது. ஏன்னா பிளான் பண்ண மாரி என்னால பேசவே முடியாது. நான் பிளான் பண்றது ஒண்ணா இருக்கும். ஆனா பேசுறது வேற ஒண்ணா இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே இறைவன் இருக்காரு. அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க லைஃப்ல குடுத்துருக்காங்க அப்டின்னா, இறைவனே வந்து இத வந்து எல்லாமே பண்ற மாதிரி நெனச்சு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து, ஏனோ தானோன்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு வேலைய பார்த்துக்கிட்டே இந்த ஆடியோ கேட்கறது, இல்லன்னா கடமைக்கு நான் இன்னைக்கு எப்படியாவது நான் அந்த ஆடியோ கேட்டாகணும்னு சொல்லிட்டு கேட்கறதுன்ற மாரி பண்ணாம, உங்க லைஃப்க்கு உங்களோட ஜெனரேஷனே மாறப்போறதுக்காக, நீங்க வந்து ஒரு டைம் குடுக்குறதா நெனச்சு, ரொம்ப காமா, குவைட்டான ஒரு மைண்ட் செட்ல கையில வந்து ஒரு நோட்டு, பென்னு இந்த மாரி எதையாவது வச்சுட்டு, நான் சொல்ற ஒவ்வொரு ஆடியோவையும் திரும்பி திரும்பி ரிப்பீட் மோட்ல கூட நீங்க கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி பண்ண, இறைவன் உள்ள இருந்து உங்களுக்கு வந்து மென்டரா மாறிருவாரு. எத நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அத தெரிய வச்சுருவாரு. எஃபர்ட்ஸ்ன்றது மட்டும் நீங்க போடணும். அதுக்கான ஞானத்த வந்து கடவுள் குடுப்பாரு. மிஸ் பண்ணாம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்னுமே வந்து ஆழ்கடல்ல இருந்து எடுத்த முத்து மாதிரின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்வுடையார்கட்கு உலகமும் தோன்றும். உணர்வுடையார்கட்கு உறுதுயர் இல்லை. உணர்வுடையார்கள் உணர்ந்த அக்காலம் உணர்வுடையார்கண் உணர்ந்து கண்டாரே. இப்ப இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உணர்வுன்றத பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த உணர்வுனா என்ன அப்படின்றத சொல்லிர்றேன். உணர்வு உடையவங்களுக்கு எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்றது தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உணர்வு அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நம்ம மைண்டுல என்ன ஓடிட்டு இருக்கு? நம்ம என்ன வார்த்தை பேசுறோம்? நம்ம என்ன செயல் பண்றோம்? அப்படின்றதுல ஒரு 3வது மனுஷனா நம்ம இருந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு பேரு தான் அவேர்னஸ். ஏன்னா, ஆக்சுவலா வந்து இன்னுமே வந்து நெறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, நம்ம வேற, நம்ம மைண்ட் வேறன்றது இன்ன வரைக்கும் நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ, அதுதான் அவங்கன்னு நெனச்சுட்டு அது வழியிலேயே போறதுனால தான் நெறைய லைஃப்ல வந்து நெறைய தவறுகள் பண்ணி, நம்ம லைஃப வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஆ நம்மளுக்கு புத்தி இருக்குது இல்லையா? நம்ம புத்தி தான் நம்மன்னு நெனச்சுர்றோம். ஆக்சுவலா நம்ம புத்தி அப்படின்றது வந்து நம்ம மைண்டுன்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. அது நம்ம கிட்ட வேல பார்க்குற ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஓகேங்களா? அந்த ஸ்டாஃப் எப்படி இருக்கணும் அப்டின்னா, நம்ம கிட்ட ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, நம்மளோட இந்த உயிரும், உணர்வும் கலந்த இந்த உடம்பு வந்து கடவுள் வந்து ஒரு பர்ப்பஸ்க்காக குடுத்துருக்காரு. ஸோ அத வந்து நம்ம ஒரு பெர்சனாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பெர்சனாலிட்டி வந்து அதோட பர்ப்பஸ அச்சீவ் பண்ணணும். அந்த பர்ப்பஸ அச்சீவ் பண்றதுக்கு நெறைய ஸ்டாஃப்ஸ வந்து கடவுள் குடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இந்த பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சீஃப் அட்மின் மாதிரி மேனேஜர் மாதிரி தான் வந்து இந்த மைண்டு. ஆனா அது கிடையாது ஓனர்.
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளும் அந்த மேனேஜரும் ஒண்ணுதான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம எதுவுமே சொல்லாம அந்த மேனேஜருக்கு என்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ண வைக்கிறோம். அப்ப அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேனேஜருக்கு சொந்த அறிவுலாம் கிடையாது. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ், ஐ மீன் அந்த பாடிக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதோட லைஃப்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ வச்சு நெறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் மாரி. அது ஒரு ஏஐ மாரி தான். அது என்ன பண்ணும்னா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, புரொடெக்ட் பண்றது மட்டும் தான் அதோட வேல. சர்வைவல்க்கு நான் இந்த உடம்பு சர்வைவ் ஆகணும். இந்த உடம்பு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இருக்கா, அது என்ன வேணா பண்ணும். அதுக்கு எத்திக்ஸ் கிடையாது, மாரல்ஸ் கிடையாது, எந்த வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. அதோட வேல இந்த பாடிய புரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்காக அது எத வேணா, எத வேணா சொல்லும், எத வேணா பண்ணும். அது வந்து ஆக்சுவலா நம்மளோட சோல் பர்ப்பஸ் கிடையாது. சர்வைவல்ன்றது நம்ம சோல் பர்ப்பஸ் கிடையாது. சர்வைவல் வேற, நம்ம சோல் பர்ப்பஸ் வேற. அது என்ன பண்ணும்னா, நம்மள சர்வைவல் மோடுலயே வச்சிருக்கும். அந்த சர்வைவல் மோட்ல வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம நெறைய தவறு பண்ணிருவோம். அது என்ன பண்ணும், கர்மாவா திரும்பி வந்து நம்மளுக்கே வந்து பேக் ஃபயர் பண்ணும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்டின்னா, மாஸ்டர் வந்து அவேரா இல்லாதது. என்ன அவேரா இல்லாம இருக்கிறாங்க? நான் தான் மாஸ்டரு. நான் தான் இந்த உடம்புக்கும், இந்த பெர்சனாலிட்டிக்கும், இந்த ஐடென்டிட்டிக்கும் நான் தான் ஹெட்டு. நான் தான் கரெக்ட்டா எல்லாரையும் கைட் பண்ணணும். அத விட்டுட்டு நான் வந்து மழுங்கி போய் நான் உட்கார்ந்துருக்கிறனால, இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு என்னலாம் இன்புட் குடுக்குதோ, அது பாட்டுக்கு என்னத்தையாவது பண்ணி, கடைசில லைஃப்ப கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இத புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு அந்த ஆட்டோ பைலட் மோடுல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் லைஃப் வந்து ரொம்ப டெர்ரிபிளா மாறி, எங்க ஒரு கட்டத்துல நிப்போமான்னா, ரொம்ப டேமேஜ் ஆயி ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆயி நிக்கும்போது மைண்டே வேலை செய்யாது. அப்பதான் நம்ம வந்து தடுமாறி போய் நிப்போம். ஏன்னா, அப்ப மைண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. எல்லாமே ஸ்டக்கப் ஆயி நிக்கும் ஒரு கட்டத்துல. ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இல்ல ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இல்லன்னா ஃபினான்ஷியலா டோட்டலா எல்லாமே போய் ஒண்ணுமே இல்லாத நிலை வரலாம். இல்லன்னா ஃபேமிலில ஒரு பெரிய சேலஞ்ச் வரலாம். இல்லன்னா ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து அப்படியே ஸ்டக்டு டைம்னு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டக்கப் டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் எந்த ஹெல்ப்புமே பண்ணாது. முடிஞ்சா நம்மள ரொம்ப கேவலமா வேணா நடக்க வைக்கும். அதுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பதான் நம்ம உணருவோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தப்பு வேற ஒண்ணுமே இல்ல. அவேர்னஸே இல்லாம வாழ்ந்தது தான். அவேர்னஸ் என்ன அவேர்னஸு? நான் நான்றது யாருன்னா, சோல் தான் நானு. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மா தான் நம்மளே தவிர, மத்த எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கு. நம்ம கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், நம்மளோட இதயமா இருக்கட்டும், முக்கியமா நம்மளோட பிரெயின். நம்ம பிரெயின்குள்ள நெறைய மைண்ட் இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. அன்கான்ஷியஸ் மைண்ட்னா நம்மளே அறியாம நம்மள சேவ் பண்ணிப்போம்ல. யாராவது இப்ப நம்மள அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாங்கன்னா, டக்குன்னு நம்ம விலகுவோம். ஏதாவது நம்ம மேல வந்து விழுக வருதுன்னா, நம்ம டக்குன்னு விலகுவோம். அதெல்லாம் என்னன்னா, அன்கான்ஷியஸா நம்மள நம்ம சேவ் பண்ணிக்கிறது. ஸோ மைண்ட் வந்து நம்மள புரொடெக்ட் பண்றதுக்காக வந்த ஒரு விஷயமே தவிர, அது நம்மளோட மாஸ்டர் கிடையாது. ஆனா இத புரிஞ்சுக்காம என்கிட்ட பேசுவாங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும். மேம் எனக்கு வந்து இத மறக்கவே முடியல. என்னால இத வந்து விடவே முடியல. என்னால இத செய்யவே முடியல. எனக்கு ரிப்பீட்டடா அந்த தாட்ஸ் வருது. எனக்கு ரிப்பீட்டடா இது வருதுன்னா, உடனே அதுதான் அவங்கன்னே நெனச்சுக்கிட்டு அது கூடயே போறது. அந்த தாட்ஸ் வந்துருச்சுன்னா நான் தான் அது. அப்ப எனக்கு தானே வந்து தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன செய்ய சொல்லுதோ அத வந்து யோசிக்காம செய்றது. இதுதான் வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம பண்றது. இந்த அவேர்னஸ் இல்லாதது தான் நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து ரொம்ப கேவலமா சொதப்பி வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமும் தான். சொதப்புனது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையும் கெடுத்து, நம்ம ஃபேமிலியையும் கெடுத்து, நம்ம ஜெனரேஷனையே கெடுக்கிற அளவுக்கு நம்ம எதையாவது பண்ணிட்டு போயிருவோம். அப்ப இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ஸ்பிரிச்சுவலா இல்லாதவங்க கூட எல்லாருமே வந்து மைண்டோட பவர புரிஞ்சுகிட்டு, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னா ஒண்ணுமே இல்ல. நீ எது பண்ணுனாலும் அவேரா பண்ணு. ஒரு 3வது மனுஷனா இருந்து பாரு. உனக்கு திடீர்னு கோவம் வருது. உன்ன யாரோ ட்ரிகர் பண்றாங்க. ட்ரிகர் பண்ண உடனே டக்கு டக்கு டக்குன்னு பட படன்னு நீ ரியாக்ட் பண்ணாம, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. ஏன் இவங்க ட்ரிகர் பண்றது நம்மளுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஓகே. கோவம் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு கோவப்படலாம்? இந்த அளவுக்கு கோவப்பட்டா கரெக்ட்டா? இல்ல அத மீறி கோவப்பட்டா கரெக்ட்டா? இப்ப அவங்க வந்து லைட்டா தான் ஏதாவது நம்மள வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போய் அவங்கள அடிச்சு கால கையெல்லாம் உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் யோசிக்கிறது, "நான் ஏன் இப்ப இவ்ளோ ரியாக்ட் பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு சிலரு யோசிக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் தான் பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சில நேரத்துல வந்து சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க ஈகோ வந்து அக்செப்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் அதுக்குரிய கர்மாவும் அனுபவிப்பாங்க. அப்பயுமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம, அ ஓ நம்மளுக்குள்ள என்ன நடக்குது? இப்ப
நம்மளுக்குள்ள என்ன எமோஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப ஓவர் ப்ரையாரிட்டி ஏதாவது குடுக்குறோமா, நம்மள நம்ம லூஸ் பண்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம டைம வேஸ்ட் பண்ற மாரி எதையாவது பண்றோமா, நம்மள வந்து டேமேஜ் பண்ணிக்கிற மாரி எதையாவது பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல இவங்க கிட்ட நம்ம இப்படி ரெஸ்பாண்ட் பண்றது கரெக்ட்டா, ஆ ஒ அதுல ஏதாவது ஜெலஸ் தெரியுதா, இல்ல தேவையில்லாத ஏதோ ஒரு கோவம் தெரியுதா, இல்ல தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன், இந்த இரிட்டேஷன் நிஜமாவே தேவையா, இது எல்லாமே வந்து ஒரு மொமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி தோணணும். ரியாக்ட் பண்றதுன்னா பேசுறதோ இல்லைன்னா செயலோ, அது 2 செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து தோணி எஸ் எஸ் இப்ப நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை ஆயிட்டு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவேர்னஸ். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அவேர்னஸ். இந்த எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு எதா இருந்தாலும் பண்றது, நம்மளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம உணர்ந்து, இப்ப இப்ப மைண்ட்லெஸ்ஸா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சோஷியல் மீடியாவ. அப்படின்னா உங்களோட நீங்க வந்து ஒரு தேர்ட் பர்சனாலிட்டியா அத அப்சர்வ் பண்ணி, தேவையில்ல இவ்ளோ நேரம் நீ பார்த்துட்டு இருக்கிறதுனால உன் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னா, யூ ஆர் பிகமிங் அவேர் அப்படின்னு அர்த்தம். அதே மாரி ஒவ்வொருத்தர்ட்ட பேசும்போதும் இந்த வார்த்தைய பேசு, இந்த வார்த்தைய பேசுன்னு சொல்லி யோசிச்சு பேசுறீங்கன்னா அது அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ்ன்றது வந்து கரெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இந்த அவேர்னஸ்லயும் தப்பான ஆளுங்க தப்பா அவேரா இருப்பாங்க. ரொம்ப விவரமா நடந்துக்கணும்னு நெனச்சுட்டு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, இவங்க இப்படி பேசுறாங்கன்னா, நம்ம வந்து இத மறைச்சுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இம்மாரலா பேசுறது, அந்த எத்திக்கல் வேல்யூஸ் இல்லாம பேசுறது, ஒரு செல்ஃபிஷ்னஸோட பேசுறது, இல்லன்னா ஒரு ஜெலஸோட பேசுறதுன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுத்தி நிதானமா ஆனா தப்பா யூஸ் பண்ணுவாங்க அந்த அவேர்னஸ. அப்ப அவேர்னஸ் தேவைதான். ஆனா, அந்த அவேர்னஸ் எந்த பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம கரெக்ட்டான வேல்யூஸ்க்காக யூஸ் பண்றோமா? அதாவது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேல்யூஸ், எது நியாயமோ நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த நியாயத்துக்கு ஏத்த மாரி நம்ம அவேர்னஸ யூஸ் பண்றோமான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேசிக் அவேர்னஸ் நியாயப்படி, நேர்மையா, கம்பேஷனோட, தர்மத்தோட நடக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல்ல வச்சு அடுத்தவங்களுக்கும் ஹார்ம் பண்ணாம, நம்மளுக்கும் ஹார்ம் பண்ணாம இருக்கிறது அவேர்னஸ். ஆனா, இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது, திருமூலர் மென்ஷன் பண்ணியிருக்க அவேர்னஸ் என்ன, உணர்வு என்ன அப்டின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அந்த உணர்வு. தெய்வ சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு. அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எது உண்ம அப்டின்னு சொல்லி முழுசா நம்ம தெரிஞ்சிருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன உண்மைய கத்துக் குடுக்குது. இப்ப நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, மத்தவங்க நார்மல் பீப்பிளா என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப அன்லக்கின்னுவாங்க. இல்லன்னா வீட்ல யாரையாவது ப்ளேம் பண்ணுவாங்க. இல்ல என் சூழ்நிலை சரியில்ல. என் சூழ்நிலை இப்படி இருந்தா நம்ம நல்லா இருந்திருப்பேன். என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தன்ன தானே ப்ளேம் பண்ணுவாங்க. இல்லன்னா விதிய நொந்துப்பாங்க. கடவுள ப்ளேம் பண்ணுவாங்க. இல்லன்னா கூட இருக்கவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. இது ஆவரேஜ் பீப்பிள், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்லாத பீப்பிள் நடந்துக்கிறது. வேறஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அந்த உணர்வு வந்து உண்மை தெரிந்த அந்த உணர்வு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோல்வி எனக்கு ஏதோ கத்துக் குடுக்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து குடுத்துருக்கு. இறைவன் வந்து எனக்கு இந்த குடுத்துருக்காரு. இல்லன்னா என் கர்மா வந்து எனக்கு இப்ப பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதுதான் வந்து இதனால நடந்திருக்குன்னு சொல்லி, இத எப்படி சரி பண்ணணும்னு நெனைக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேலஞ்சுக்கு பின்னாடியும் ஸ்ட்ரெய்ட்டா அந்த சேலஞ்ச வந்து ஒரு விஷயமா அப்ரோச் பண்ணாம, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப் மீனிங்க வந்து தெரிஞ்சுக்கிறது. அதுதான் அவேர்னஸ். ஆனா இந்த அவேர்னஸ் எப்படி வரும்? போக தான் வரும். நான் சொன்ன மாரி மெடிடேஷன், டீப் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், அதுக்கப்புறம் சேரிட்டி. இந்த 3ம் பண்ணிக்கிட்டே இருக்க உங்க ஜர்னில 3 மந்த்ஸ்ல ஒரு விதமான அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். 6 மந்த்ஸ்ல ஒரு விதமான அவேர்னஸ் கிடைக்கும். 1 இயர் ஆன உடனே ஒரு விதமான அவேர்னஸ். அப்படி ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய அந்த அவேர்னஸ் லெவல் ரொம்ப பயங்கரமா வைடன் ஆயி, உங்களோட அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அவங்கலாம் ரியாக்ட் பண்றத பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் நீங்களே திங்க் பண்ணுவீங்க, ஆமால்ல நம்மளும் ஒரு 2 வருஷம் முன்னாடி இப்படி தானே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்ட் லெவல்ல நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த உணர்வு பரிபூரணமா கிடைச்சவங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இங்க இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் லைன் பார்ப்போம். உணர்வுடையார்கட்கு உலகமும் தோன்றும். அதாவது அந்த உணர்வு கிடைச்சவங்க, அந்த கான்ஷியஸ் பீயிங் அவங்களுக்கு உலகத்துடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி
ஃபுல்லா தெரிஞ்சிரும். அதத்தான் உலகமும் தோன்றும் அப்படின்ட்டு. மத்தவங்க எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்க உலகமே வேற. இவங்களுக்கு வந்து இந்த உலகம் எதுக்காக உருவாச்சு? நம்ம எதுக்காக வந்தோம்? ஆ பிறப்பு எதுக்காக நடக்குது? இறப்பு எதுக்காக நடக்குது? நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன? அத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் நெஜ உலகம் வந்து புரியுமா? உண்மையான உலகம் வந்து புரியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டிருக்காங்க. 2வது லைன் உணர்வுடையார்கட்கு உறுதுயர் இல்லை. அதாவது இந்த உணர்வு கிடைச்சவங்களுக்கு உறுதுயர் அப்படின்னா டீப் சஃபரிங்ன்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப நாளா தாங்கவே முடியாத சோகம்னு சொல்லலாம். அதாவது இப்ப என்னன்னா, அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்ட அவங்களால மறக்கவே முடியாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த அந்த பெயினும், அந்த சஃபரிங்கும் அவங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். மேபி அவங்களுக்கு பிடிச்சவங்கள இழந்திருக்கலாம். இல்லன்னா தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்ப சந்திச்சிருக்கலாம். இல்லன்னா ஒரு நம்பிக்கை துரோகத்த அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன பண்ணும்னா, அவங்கள அப்படியே அவங்க லைஃப்பயே அடிச்சு உடைச்சு போட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ன்னு ஒண்ணே அவங்களுக்கு இருக்காது. அதுலருந்து அவங்களால மீளவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ஒரு ஜாம்பி மாரி தான் அவங்க வந்து வாழுவாங்க. இந்த மாரி நீங்க நெறைய பேரோட வாழ்க்கைய பார்த்துருக்கலாம். அதுக்கு இப்ப ஈவன் இப்ப டிவோர்ஸ் ஆகுறவங்க கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற பெர்சனாலிட்டியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ லெவல் பெர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க. ஆ முன்னாடி இருந்த மாதிரி இவங்க இல்லையே அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு அவங்களால அந்த அந்த நடந்த அந்த 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 மேரிட்டல் அந்த டிஸ்பியூட்டும் சரி, அந்த டிவோர்ஸும் சரி, அவங்க லைஃப்பயே வந்து புரட்டி போட்டு நெனைச்ச அளவுக்கு அவங்க ஒரு பெஸ்ட் பெர்சனா இல்லாம இருப்பாங்க. ஏன்னா, அந்த சஃபரிங் வந்து அவங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதுலருந்து அவங்களால வெளில வர முடியாது. ஆனா, இந்த உணர்வு கிடைச்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சஃபரிங்கே இருக்காதாம். அதாவது ஈவன் அப்படி ஒரு சேலஞ்ச் கூட வருதுன்னு கூட வைங்களேன், அதுலருந்து அவங்க குயிக்கா ரெக்கவர் ஆவாங்க. மேக்ஸிமம் 1 வாரம் கூட அந்த ரெக்கவரி டைம் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தான் உண்மை தெரியுமே. எதுக்கு இது நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த டீப் சாரோ, லாங் லாஸ்டிங் சாரோன்றதே அவங்க லைஃப்ல இருக்காது. இதுதாங்க பெரிய ஹைலைட் இந்த பாட்டுல. இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு எல்லாருமே இந்த மாரி ஒரு லைஃப் தானே வாழணும்னு நெனைப்போம். சேலஞ்சஸ் வராம இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வராம இருக்காது. ஏன்னா, வி ஆர் இன் அ கிளாஸ் ரூம். நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல இருக்கோம். அந்த ஸ்கூல்ல நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அட் த சேம் டைம் அது நம்மளுக்கு தாங்க முடியாத பெயின தர்ற மாதிரி ஒரு விதத்துல வராது. அப்படியே அது வந்தாலும் நம்மள அது பாதிக்கவே பாதிக்காது. இத நான் வந்து பர்சனலாவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உணர்வுடையார்கள் உணர்ந்த அக்காலம். அதாவது எப்ப வந்து அவங்க வந்து இத வந்து உணர்ந்தாங்களோ, அந்த மொமெண்ட்ல இருந்து அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது 4த்தோட கன்டினியூஷன். ஸோ 4த் உணர்வுடையார்கண் உணர்ந்து கொண்டாரே. இதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது அவங்க அவங்க எந்த மொமெண்ட்ல இருந்து அத உணர்ந்தாங்களோ, அவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா? அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவங்க கூட இருக்கிறவங்களும் அத புரிஞ்சுப்பாங்களாம் சீக்கிரமா. அப்ப ஒருத்தவங்க வந்து இந்த அவேர்னஸ வந்து ஸ்டேட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க மூலமா நெறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்ட அச்சீவ் பண்ண முடியும் அப்டின்றது தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கூட இருக்கிறவங்கலாம் யாரா இருக்கும் அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும், கூட இருக்காங்கன்னா நம்ம கூட வாழ்றவங்கன்றது மட்டும் கிடையாது. இல்ல நம்ம டெய்லி பேசுறவங்க, இல்ல நம்ம கூட இருந்து ஒர்க் பண்றவங்க அந்த மாரிலாம் கிடையாது. அந்த கூட இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதயத்தால அதாவது மனசாலயும், அ புத்தியாலயும் நம்மளோட கலந்தவங்களா இருப்பாங்க. அதாவது நம்மள வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மேல வந்து ரொம்ப அதிகபட்ச ஒரு அன்பு வச்சிருப்பாங்க. மரியாதை வச்சிருப்பாங்க. அத விட இது 2 தாண்டி முக்கியமான விஷயம் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இந்த 3யும் யாரு நம்ம மேல வச்சு நம்ம கூட டிராவல் பண்றாங்களோ, அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த உணர்வு வந்து ஒரு கட்டத்துல வந்துருமாம். அவங்க பெருசா எதுவும் பண்றாங்க, பண்ணலன்னு கூட கிடையாதாம். ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து பாஸ் ஆன் ஆயிருமா. நம்ம என்ன உணர்ந்தோமோ. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? அ இந்த 3 இல்லாதவங்களால நம்ம கூடவே வந்து வருஷக்கணக்கா டிராவல் பண்ணாலும் அவங்களால வந்து அத உணர முடியாது. பட் காலப்போக்குல என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து நம்ம லைஃப்ப விட்டு விலகி போயிடுறாங்க. காட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க தான் செய்றாரு. இந்தா அ உனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்லைட்டன்ட் பீயிங் கூட உன்ன இருக்க வைக்கிறேன். அவங்க கூட சேர்ந்து உன் வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கோன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா அவங்களோட ஈகோனாலயும், அவங்களோட இக்னோரன்ஸ்னாலயும் அத புரிஞ்சுக்காம போம்போது, பிளஸ் அவங்க கூட இருக்க பெர்சன் மேல அவங்களுக்கு அந்த ரொம்ப பரிபூரணமா இந்த 3மே இருக்காது. சில நேரம் அன்பு இருக்கும். ஆனா ரெஸ்பெக்ட்டும், ஃபெய்த்தும் இருக்காது. ஓகேங்களா? இந்த இந்த இது எதுவுமே இல்லாதவங்களால வந்து அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது. சில நேரம் ஃபெய்த் இருக்கும். ஆனா அன்பும், ரெஸ்பெக்ட்டும் இல்லாதனால அந்த ஃபெய்த் ரொம்ப நாளைக்கு நிக்காது. உடனே போயிரும். ஏன்னா அன்பே இல்லன்னா வெறுப்போட இருக்கும்போது அந்த ஃபெய்த்துக்கு வேல்யூவே இருக்காதுல்ல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த 3ம்
கலந்து ஒரு பர்சன் மேல யாருக்கு இருக்கோ, அப்ப அவங்களோட உணர்வு, அந்த ஆன்மீக உணர்வு, ஆன்மீக அறிவு எல்லாமே வந்து நேச்சுரலா வந்து மத்தவங்களுக்கும் பாஸ் ஆன் ஆகுது. அந்த மத்தவங்க வந்து இவங்க மேல வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புனாலயும், அந்த மரியாதைனாலயும், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைனாலயும். அதனால உங்க கூட வந்து யாராவது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல வந்து ரொம்ப டீப்பா அன்பு காட்டுங்க. முக்கியமா ரெஸ்பெக்ட் வைங்க. ஏன்னா, அவங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்து அவங்க உணர்ந்து இந்த வழி தான் கரெக்ட்டுன்னு சொல்லி போறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சரியான காரணம் இருக்கும். அதனால அத மரியாதை குடுங்க. அவங்க மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் காரணம் இல்லாம அந்த மாதிரியான பீப்பிள வந்து உங்க லைஃப்ல வந்து குடுக்க மாட்டாரு. ஸோ நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் உங்களுக்கும் அந்த உணர்வு வந்து வரும். அந்த புரிதல் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான். இந்த இடத்துல வந்து கடவுள் வந்து சாய்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாரு. அதுதான் ஃப்ரீ வில்லுன்னு நம்ம எப்பவுமே சொல்றது. உனக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கு. இல்லன்னா, நீ இல்ல எனக்கு இந்த இல்யூஷன் லைஃப் தான் புடிச்சிருக்கு. எனக்கு இந்த அவேர்னஸே வேண்டாம். நான் நல்லா இருக்கேன். இந்த இல்யூஷனரி வாழ்க்கை. இது பொய்யா இருந்தாலும் எனக்கு இந்த பொய் ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா, நீ அதுபடியே வாழ்ந்துட்டு போன்னு கடவுள் விட்டுருவாரு. ஸோ உங்க கையில தான் இருக்கு. நான் உண்மைய தேடி போறேன். உண்மைய நோக்கி போய் வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு புடிச்சிருக்குன்னு நீங்க வாழலாம். இல்ல எனக்கு இந்த பொய்யான உலகம், இந்த பொய்யான நம்பிக்கையே எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லியும் நீங்க வாழலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். பட் அந்த பொய்யான வாழ்க்கையில வரக்கூடிய பெயின், சஃபரிங்க்கு வந்து யாரையும் நீங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் இது. இது பொய்ன்னு தெரிஞ்சு தான் வாழ்றேன். அதனால எனக்கு சஃபரிங் வருதுன்னா வரட்டும். நான் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி நீங்க போணும். அந்த இடத்துல வந்து நீங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்றதோ, இல்ல இறைவன ப்ளேம் பண்றதோ, இந்த மாரி மட்டும் பண்ணாம நீங்க லைஃப் எடுத்துட்டு போலாம். ஸோ இப்படி தான் எப்பவுமே கடவுள் வந்து 2 பாத் காட்டிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் டெசிஷன் இஸ் யோர்ஸ். தேங்க் யூ ஆல்.